அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோபி கிட்ட ஹாஸ்பிட்டலில் நம்ம ஈஸ்வரி தேவையில்லாத எல்லாத்தையும் ஆர்கியூ பண்ணுறதை பார்த்து நம்ம கோபி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம எழில் என்ன பண்ணுறான்னா, நீங்கள் பாட்டு என்ன பேசுகிறீங்க, அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறீங்க, அம்மா இதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம எழில் கேட்குறாங்க. அதெல்லாம் பாக்கியா கிட்ட நான் பேசியாச்சு, நீ ஒன்றும் நாட்டமாக பண்ண வேண்டாடா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எழில் என்ன பண்ணுறாரு, நேராக வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட கேட்டலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் அந்த டைமிங்கில் முடியாதுன்னு சொல்லிட்டு எழில் நேராக போயிட்டு பாக்கியாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, அம்மா என்னம்மா இங்கே பாட்டி தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ராதிகா கிட்ட வந்து அவங்க பிள்ளை இவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதா சொல்லி ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உங்ககிட்ட இதை விஷயமா பேசிட்டாங்களா ஆமாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் கேட்குறாங்க. உடனே நம்ம பாக்கியா என்ன பண்ணான்னா, ஆமாம் பேசினாங்கடா, ஆனால் நான் இங்கே முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இல்லை, சரி வை நான் உடனே ஹாஸ்பிட்டல் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போறாங்க. அந்த டைம்ல நம்ம ஈஸ்வரி வந்து ராதிகா கிட்ட பெரிய ஆர்குமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாக்கியா வந்து, அத்தை என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் தேவையில்லாத நீங்க அவங்க ஹஸ்பண்டோட கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்றீங்க, அவங்களுக்கு தான் முழு ரைட்ஸ் இருக்கு, நீங்க ஏன் தேவையில்லாத பிரச்சனை பண்றீங்க, நீங்க பண்றது ரொம்ப நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து எடுத்து சொல்றாங்க. ஈஸ்வரி வந்து, ஏய் பாக்கியா என்ன பேசிக்கிட்டு இருக்க, ஏன் நீங்க ஒரு அம்மாவோட தவிப்பை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க, அவன் என்னோட புள்ள, அவன் எவ்வளவு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருந்தான்னு உனக்கு தெரியல, நான் கூட்டிட்டு போய் என் பிள்ளை நான் தான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அங்கேயே ஆர்கியூ பண்ணுறாங்க. ஒரு பக்கம் ராதிகா வந்து, என்னால் முடியாது, கோபி சொல்லாமல் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியாது, கோபி ஏன் கூட தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டே இருக்குது. உடனே பாக்கி வந்து, போது நிறுத்துங்க, நீங்கள் யார் என்ன சொன்னாலும் சரி, அவரே வரன்னு ஒத்துக்கிட்டாலும் சரி, கண்டிப்பாக அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு நான் ஒத்துக்க மாட்டாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்க, டே இலையில சரி இவ வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர ஒத்துக்க மாட்டாலாம், அதுதான் மாமாவோட பென்ஷன் அமௌண்ட் இருக்குல்ல, நீ ஒரு இடம் பாரு, நானும் கோபி தங்குற மாதிரி ஒரு வீடு பார்த்தா அப்படின்னு சொன்னால் நான் கோபியை கூட்டிகிட்டு போய் வச்சு பத்திரமா என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கனே ஒரு பெரிய ஆர்குமெண்ட்ஸ் பண்ணி உடனே ராதிகாவும் ஈஸ்வரியும் ஒரு சவாலுக்கு வராங்க. இப்போ போய் கோபிக்கிட்டே கேட்கலாம், கோபி யாரோட வராங்களோ அவங்க கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா முதல்ல போய் கோபிக்கிட்டே பேசுகிறாங்க. கோபி மையும் உங்களை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா, எப்போ டேடி வருவார்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க, நீ வாங்க கோபி நம்ம வீட்டுக்கு போகலாம், நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணணும்னு எதிர்பார்க்கல, ஆனால் இருந்த சந்தர்ப்பம் சூழ்நிலையும் அப்படின்னு நினச்சி தான் நான் ஃபோனு கூட எடுக்க மாட்டேன், இதுக்கப்புறம் உங்களோட சண்டை போட மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க கோபி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க நம்ம கோபிக்கிட்ட. உடனே ஈஸ்வரி உள்ள புந்து என்ன பண்ணாங்கன்னா, கோபி நீ அம்மாவோட தான்ப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாமல் நம்ம கோபி என்ன பண்ணனா, போதும் ஒரு நிமிஷம் எல்லாரும் சைலண்ட்டாக இருங்க, ராதிகா நீ ஒன்றும் தப்பாக எடுத்துக்காத, அம்மா நான் உன்னோட வரம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்லிடுறாங்க. இதை கொஞ்சமும் எதிர்பாராத நம்ம ராதிகா அப்படியே நொந்து போயிடுறாங்க. இதை கேட்டதுமே ஈஸ்வரி ஒரு பக்கம், டே செலியா போய் வண்டியெலாம் அரேஞ்ச் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு செலினை ஒரு பக்கம் அனுப்பிட்டு பின்னாடியே ராதிகா ஒரு பக்கம் ரொம்ப கோவத்தோட போகிறாங்க. இன்னொரு பக்கம் பாக்கியா, அத்தை என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இவங்க இஷ்டத்துக்கு இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா ஒரு பக்கம் போகிறாங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.